நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். இது ரிப்பீட்டடா நம்ம இந்தியாவில் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தே ஆகணும். மகாராஷ்டிரால இருக்க பூனேல தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுவும் பூனேலே ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றதையும் சொல்லப்படுது. ஸ்வர்கேட் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப். எல்லாரும் டெய்லியும் வந்துட்டு போயிட்டு இருக்க ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என்னோட யூடியூப் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே ஜாயின் பண்ணிடுங்க. அப்போதான் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். 3 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. பட் இப்ப வரைக்குமே அந்த ஆள் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு 26 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு அவங்களோட ஊருக்கு போறதுக்காக காலையில 5:30 மணி கிட்ட அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு அவங்க ஊருக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண டைமும் ஒரு 1 மணி இல்ல நைட்டு 12 மணியோ காலையில 4 மணியோ கிடையாது. எல்லாரும் காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஊருக்கு போற மாதிரி தான். இவங்க போன டைமும் 5:30 மணி. இது கிட்டத்தட்ட 6 மணி மாதிரி தான். அப்போ மக்களோட நடமாட்டமும் நல்லாவே இருந்திருக்கும். அப்பதான் ஒரு 27 வயசு பையன் இவங்க கிட்ட பேசுறாங்க. அதுவும் அந்த பையனோட பிளான் எப்படின்னு பாருங்க. அவங்க கிட்ட அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 26 வயசு பொண்ணும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவன் அக்கான்னு சொல்லி தானே பேசுறான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்டயுமே யாராச்சும் காமனா ஒரு பப்ளிக் இடத்துல இருக்கப்போ நம்ம கிட்ட நீங்க என்ன ஊரு இல்ல எங்க போகணும், நம்ம தனியா இருக்கப்போ யாரா பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த 26 வயசு பொண்ணு அக்கான்னு கூப்பிட்ட ஒரே ஒரு பிளைண்டான ட்ரஸ்ட்ல மட்டும்தான் அவங்க கேட்கிற ஒரு சில கொஸ்டினுக்கு இவங்களும் கரெக்டான பதில் பண்ணிருக்காங்க. அந்த பையனும் இந்த மாதிரி பேச்சு கொடுத்து அவங்க கிட்ட இருக்க எல்லா டீடைல்ஸும் வாங்கிட்டான். எங்க போகணும் எங்க இறங்கணும் அப்படின்றத கரெக்டான லொகேஷன்ஸ் ஃபுல்லாவே டீடைலா வாங்கிட்டான். அவங்க எங்க போகணும் எங்க இறங்கணும்ன்றத கரெக்டான லொகேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன சொல்லிருக்கானா, ஐயோ அக்கா நீங்க வெயிட் பண்ற பஸ் இங்க வரவே வராது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் அங்க விடுறேன், ஏன்னா நீங்க போறதுக்கு உங்களுக்கு சேஃப்டி கிடையாது தனியா அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானம் படுத்தி இவரும் கூப்பிட்டுட்டும் போறாரு. அந்த பையன் கூப்பிட்டு போன இடமும் எப்படி இருந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கார்னர் பஸ் ஸ்டாண்ட் தான். கார்னர்ல பஸ் நிக்கும்ல அந்த மாதிரி ஒரு பஸ் இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. இந்த பஸ்ல லைட்டு எதுவுமே எரியல. அந்த பஸ்ல மட்டும் இல்ல, அங்க சுத்தி இருக்க எந்த இடத்திலுமே எந்த லைட்ஸும் கிடையாது, ஆள் நடமாட்டமும் கிடையாது. இவரு அங்க கூப்பிட்டுட்டு போறப்பவும் அந்த பொண்ணுக்கு டவுட் வந்திருக்கு. ஒரு மாதிரி தயங்கி தான் அந்த இடத்துக்கிட்ட போயிருக்காங்க. அப்பயும் அந்த பையன் யூஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம், அக்கா பயப்படாதீங்க ஒன்னும் இல்ல அக்கா அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துல அவங்கள நம்ப வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கான். அப்போ பயப்படாதீங்க அக்கா, நீங்க போகணும்னு நினைச்ச ஊருக்கு இந்த பஸ் தான் போகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பஸ்ஸை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனா எடுத்துருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நான் இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிளைண்டா ஒரு தேர்ட் பர்சனோ அவங்க என்னதான் உங்ககிட்ட அக்கா தங்கச்சியோ என்ன சொன்னாலும் சரி யாருமே நம்பாதீங்க. ஈவன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அவங்க நினைச்சு வந்தா கூட அவங்களை நீங்க நம்பவே வேணாம். நீங்க உங்க போன்ல இருக்க ரிலேட்டிவ்ஸ் இல்ல உங்க பிரதர் உங்க சிஸ்டர் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரியாத வழியை கேட்டுட்டு நீங்க அப்படி போலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க உங்களோட கூகுள் யூஸ் பண்ணி அதுல எந்த பஸ் இப்பெல்லாமே அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி இனிமே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை தவிர்த்து நீங்க சேஃப்டியா இருங்க. ஏன்னா நம்ம ஊர்ல இன்னும் ப்ராப்பரா ஒரு செக்யூரான சட்டம் நமக்கு இன்னும் வரல. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அப்டேட்டோட தான் வரும் நான் நம்புறேன். இந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, பட் நீங்க இந்த பஸ்ல ஏறுங்க அப்படின்றதையும் அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இல்ல டிரைவர் இல்ல பஸ் கண்டக்டர் யாராச்சும் வரட்டும், நான் அதுக்கப்புறம் பஸ்ல ஏறுறேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா, உங்களுக்கு வெளியே சேஃப்டி எல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த பஸ்ல அவங்களை ஏற வச்சு நானும் உங்க கூட வரேன் நீங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் பஸ்ல ஏறி இருக்காரு. இப்போ அந்த பையனை நம்பி தான் இவங்க அந்த பஸ்ல ஏறினாங்க. இது வெளியே எங்கேயும் நடக்கல, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பஸ்லயே தான் நடந்த விஷயம். பஸ்ல ஏறின அப்புறம் அவங்கள தாக்கி அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. கார்னரா தனியா இருக்கு ஒரு பஸ், அதனால அவங்களால ஹெல்ப்புக்கு கூட யாரையும் கூப்பிட முடியல. அது மட்டும் இல்லாம அதுல சுத்தி இருக்க இடத்துல எங்கேயுமே ஆள் நடமாட்டமே இல்ல. பையன் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு மாஸ்க் போட்டுட்டு பஸ்ல இருந்து கீழே இறங்கி கிளம்பிட்டாரு. உடனே அந்த பொண்ணு போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா
100 மீட்டர் தான். அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றப்போ அவங்களோட பேரு என்ன டீடைல்ஸ் எதுவுமே தெரியல. அவங்க என்ன பார்த்தாங்களோ அந்த ஒரு சில அடையாளம் மட்டும் வச்சு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் கலர் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ மகாராஷ்டிரா ஃபுல்லாவே வந்து தெரிச்சு போய் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம். இந்த பொண்ணுக்கு அந்த பையனோட பேரோ அந்த பையன் எங்க இருந்து வந்தா யாரு என்னன்ற ஒரு டீடைல்ஸ் கூட அந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை. 2-3 ஃபுட்டேஜ் வச்சு இந்த பையன் யாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த பையனோட பேரு டைரக்டர் ராம்தாஸ் கேட் அப்படின்ற என்னமோ ஒரு பேரு. இப்போ மகாராஷ்டிரா ஃபுல்லா 13 தனிப்படை அமைத்து எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. சோ மகாராஷ்டிரா சுத்தி ஃபுல்லா போலீஸ் மேல பயங்கர பிரஷர், எங்க யாரு என்ன அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம ட்ரோன்லாம் வச்சு இந்த ரேபிஸ்ட தேடிட்டு இருக்காங்க. அப்போ மகாராஷ்டிரா போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பர்சன் போட்டோஸ் போட்டு அதுல வந்து ஒரு நம்பர் கொடுத்து இந்த பர்சனை நீங்க யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்லி இந்த மாதிரி நிறைய இடத்துல போஸ்டர்லாம் ஒட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஊரை சுத்தி ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு எல்லாமே ஒட்டிட்டாங்க. சோ எல்லாரும் ரொம்ப பரபரப்பா வந்துட்டு கண்டுபிடிக்க பாக்குறாங்க. பட் கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாருமே வந்து சுத்தி சுத்தி அங்க இருப்பானோ இங்க இருப்பானோ ஃபுல்லா தேடுறாங்க. பட் எங்கேயுமே அவன் ஆள் மாட்டவே இல்லை. பட் ஒரே ஒரு பெரிய கரும்பு தோட்டம் இருந்திருக்கு. இந்த கரும்பு தோட்டத்துல இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோப்ப நாயெல்லாம் இருக்கும்ல அதை வச்சு அப்புறம் ட்ரோன் வச்சுலாம் ஃபுல்லா தேட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கடைசியா வந்து அவங்க வந்து விட்டது பாத்தீங்க அப்படின்னா அந்த கரும்பு தோட்டத்துல மட்டும் தான் யாரும் போய் தேடாம இருந்தாங்க. அப்புறம் அதுலயும் நம்ம தேடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு தோட்டத்துல தேட ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கரும்பு தோட்டம் எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா சீரூர் அப்படின்ட்டு. இந்த ஸ்வார்கேட் பஸ் ஸ்டாப்ல இருந்து சீரூருக்கு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர். 75 மணி நேரம் ஆயிடுச்சு. 75 மணி நேரமா தேட முடியாதவன் 75 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கரும்பு தோட்டத்துல இருந்து அவனை அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அந்த ரேபிஸ்ட் கரும்பு தோட்டத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். இவன் மேல இதுக்கு முன்னாடியே 6 கேஸ் இருந்திருக்கு. என்ன மாதிரியான கேஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா திருட்டு கேஸ், கடையில போய் திருடுறது, அங்க திருடுறது, இந்த மாதிரி திருட்டு கேஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோட்ல போறவங்கள்ட்ட இருந்து செயினை புடுங்கிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவன் மாட்டிருக்கான். 6 கேஸ் இவன் மேல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 13 தனிப்படை அப்புறம் வந்துட்டு 100+ வந்து போலீஸ வந்து குவிச்சு ஃபுல்லா மகாராஷ்டிராவையே வந்து அலசி தேடி இருக்காங்க. இப்போ மக்களோட ஒப்பீனியன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், என்னென்ன நம்ம நாட்டுல இன்னும் பண்ணணும் அப்படின்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. சோ நம்ம ஃபர்தரா வந்து ஏதாவது இதுல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். கேர்ள்ஸ்க்குனாலே வந்து சேஃப் இல்ல, வெளியே வந்துட்டு அப்படி இப்படின்னு தான் வந்துட்டு எல்லாரும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. சோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா என்ன நடந்தாலும் நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படிலாம் கேர்ஃபுல்லா சேஃப்டியா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வெளியே டிராவல் பண்ணும்போதோ இல்லை வீட்டில் இருக்கப்போ வந்துட்டு நல்லா லாக் பண்ணிட்டு வீட்லாம் லாக் பண்ணிட்டு வெளில போறப்ப நல்லா சேஃப்டியா போயிட்டு அன்னோன் பர்சன்ட்ட வந்து சுத்தமா வந்து டாக்ஸ் அடிச்சுக்கூடாது. எந்த கொஸ்டினா இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட போன்ல இருக்க கான்டாக்ட்ஸ்ட வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம எவ்வளவு நம்ம சேஃப்டியா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியா இருக்கிறதுக்கு எல்லா கேர்ள்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லாவே கேர்ஃபுல்லா முயற்சி பண்ணுங்க. இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. சோ நீங்க அதை வாங்கி உங்க பேக்லயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்போ நீங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன்.